to Infinite Solutions India. நான் இன்னைக்கு Velachery ஸ்டோர்ல இருந்து உங்களுக்கு ஒரு லேப்டாப் வந்து அன்பாக்சிங் பண்ணி காட்ட போறேன். ஸோ இந்த லேப்டாப் என்ன லேப்டாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசாக வந்து ஒரு லேப்டாப் திங்க்பேட்ல இருந்து வந்திருக்கு. ஸோ அந்த லேப்டாப் தான் நம்ம இன்னைக்கு வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லேப்டாப்பில் என்னென்ன கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இருக்குது, என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்பாக்ஸ் பண்ண போகிற லேப்டாப் வந்து திங்க்பேட், லெனோவோ திங்க்பேடில் X1 கார்பன் சீரீஸ் தான் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேகமாக நம்ம அன்பாக்சிங் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ லேப்டாப்புக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 வாட்ஸில் ஒரு C டைப் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து C டைப் சார்ஜிங் போர்ட்டாக இருக்க போது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜர் போட்டுருக்காங்க. ஆக்சுவலாக முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா லெனோவோவில் வந்து உங்களுக்கு வந்து USB-C டைப் சார்ஜர் கொடுக்காம USB-A டைப் சார்ஜர் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி உங்களுக்கு வந்து C டைப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கேபிளும் இருக்குது. ஸோ இது 65 வாட்ஸ் C. இப்போ வந்து லேப்டாப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எஸ், லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உள்ளே இன்னும் பாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து லேப்டாப் பாக்ஸ் வந்து உங்களுக்கு பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேக்கேஜ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் வேணுமா. ஸோ இப்போ நம்ம லேப் பற்றி மட்டும் பார்க்கலாம். எஸ், ஓகே. ஸோ this is the laptop. This is Thinkpad X1 Carbon Lenovo. ஸோ லெனோவோவில் வந்து பார்த்தீங்கன்னா Thinkpad X1 Carbon ரொம்பவே ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திஸ் லேப்டாப் இஸ் less than 1 kg. அதுதான் அதனோட ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காம்போசிட் மெட்டீரியல், கார்பன் ஃபைபரான காம்போசிட் மெட்டீரியல்ஸ்னால செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப லைட் அண்ட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கலாம். அவ்வளோ ஸ்லிம்மு. ஒரு நோட் புக் கூட கிடையாது, ஒரு 80 பேஜஸ் நோட் புக் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கும் லேப்டாப்பு. ஸோ லேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபுல் பிளாக்ல உங்களுக்கு மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஸ்டைலாகவும் இருக்குது லேப்டாப்பு. ஸோ லேப்டாப்போட வெளியில் ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். மேக் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ லைட் வெயிட் இருக்கிறதுனால less than 1 kg இருக்கிறது. ஸோ அவுட்டரில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபுல்லாக ஏர்வென்ஸ் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பக்கம் USB டைப் இருக்குது. பவர் பட்டன் வந்து வெளியில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்டு. ஓகே, ஸோ யூ ஹேவ் USB-C டைப் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து தண்டர்போல்ட்டாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு தண்டர்போல்ட் போர்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. USB, HDMI, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஜாக்கு. இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு இவ்வளோ பெரிஃபரல்ஸையும் கொடுத்து லேப்டாப்பை இவ்வளோ ஸ்லிம்மாக மெயின்டைன் பண்ணுறது வேறு லெவல் டிசைனிங் ஆக்சுவலி. ஓகே, குடோஸ் டு லெனோவோ ஆக்சுவலி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீமியம் செக்மெண்ட் லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் எல்லாமே கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்புறம் ஸ்லிம் பண்ணுவாங்க. பட் லெனோவோ X1 கார்பனில் வந்து போர்ட்ஸையும் கொடுத்து லேப்டாப்பையும் வெயிட்லெஸ் ஆக்கி அவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது டிசைன் ஃபீச்சர். இதனோட டிசைன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்காகவே இதை வாங்கிடலாம். ஸோ லேப்டாப் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குது லேப்பு. ஸோ இதில் வந்து கேமரா வந்து பாருங்கள், ஸ்க்ரீன் வந்து 14 inches சைஸ் உங்களுக்கு. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைவசி ஷட்டரோட வந்து உங்களுக்கு கேமரா வந்து இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவுட்டர் பாடி வந்து பார்த்தீங்கன்னா லெனோவோட டிப்பிக்கல் கீபோர்டு, அந்த சொல்லுவோம் இல்லையா, அந்த சாஃப்ட் டச் கீஸ், அந்த மாதிரி சாஃப்ட் டச் கீஸோட நடுவில் வந்து கர்சர் பாயிண்டரோட இருக்குது. உங்களுக்கு வந்து ஆன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு பேக்லைட் கீபோர்டோடவே வந்துடும். கர்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த மாதிரி மவுஸ் பேடும் ஈக்குவலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ரீடரும் இருக்குது. ஸ்பீக்கர் வந்து மேலேயும் வந்து கொடுத்துருக்கிறதுனால சவுண்ட் எல்லாம் வேறு குவாலிட்டியில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் பண்ணி பார்த்துடலாம் நம்ம லேப்பை. ஸோ ஆன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு OSலாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் லேப்டாப்பை காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம OS எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரீலோடடாகவே சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து லேப்டாப்பை வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன், அதனால் வேறு லெவலில் இருக்குது லேப்பு. ஸோ இதில் என்னென்ன கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ என்ன கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து i7 10th ஜென்ரேஷன். ஓகே, ஸோ இதில் வந்து 512 GB SSD கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது i7 10th ஜென்ரேஷன் லேப் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் i7 10610U ப்ராசஸரோட
உங்களுக்கு வந்து CPU ப்ராசஸர் வந்து ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 2.3 GHz கொடுத்துருக்காங்க. 16 GB RAM இதில் விண்டோஸ் 11 Pro வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இப்போது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 512 GB SSD-யோட வந்துடுது. ஸோ கான்ஃபிகரேஷன் i7 10th, உங்களுக்கு 16 GB RAM, 512 GB SSD, 14-inch Full HD வித் டச் ஸ்க்ரீன் வித் பேக்லைட் கீபோர்டோட அண்ட் கேமரா வித் ப்ரைவசி ஷட்டரோட உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதனோட ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம ஏதாவது யூடியூப்பில் வந்து ஏதாவது ஒரு வீடியோ ப்ளே பண்ணுவோம். ஸோ நம்ம ஏதாவது ஒரு 4K வீடியோஸ் வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா இதில் என்ன உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் வந்து நான் வந்து ஒரு 8K வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ அந்த 8K வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். சூப்பர் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா this is a sound. Okay. ஸோ சவுண்ட் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க, அவ்வளோ ஆசமாக இருக்குது சவுண்டு. ஸ்க்ரீன் குவாலிட்டியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த லேப்டாப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இங்கே இன்ஃபினிட் சொல்யூஷன்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த லேப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் தான் போயிட்டுருக்கு. தட் இஸ் MRP-லேருந்து உங்களுக்கு 50% ஆஃபரில் தான் இங்கே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த லேப்டாப் யாரெல்லாம் லைட் வெயிட்டாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஆஃபீஸ் கோயர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, எல்லா ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் இருக்கிற எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம் இந்த லேப்டாப்பை. ஸோ இட் இஸ் யூஸ்ட் பை எவ்ரிபடி, எல்லாமே யூஸ் பண்ணலாம். பட் கிராஃபிக்கல் செக்மெண்ட்ஸில் யூஸர் இருக்கிறவங்க மட்டும் இந்த லேப்டாப்பில் வந்து இருக்கிற இன்டெலோட கிராஃபிக்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். வேறு டெடிகேட்டட் ஸ்லாட்டில் கிராஃபிக் கிடையாது. ஸோ அதனால் கிராஃபிக்கல் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் இந்த லேப்டாப் அவாய்ட் பண்ணிட்டு மிச்சவங்க எல்லாருமே வந்து இந்த லேப்டாப்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் இதே மாதிரி அன்பாக்சிங் வீடியோஸ்க்கு எங்கள் யூடியூப் சேனல் அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாவில் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.